எகிப்து அரசர் அதாவது ஃபேரோன்றவர் ஒருத்தர் இறந்தாரு அப்படின்னா என்ன ஆகும் தெரியுமா? அவங்களுக்கு கூட வேலை பார்க்குற அந்த சர்வன்ஸ் எல்லாத்தையுமே விஷம் வச்சோ அல்லது கழுத்தை இறுக்கியோ கொன்றுவானுங்க. கொல்லப்பட்டவங்களுக்குலாம் அந்த ஃபேரோக்கு ஒரு குழி தோண்டி இருப்பாங்க பாத்தீங்களா, அது பக்கத்திலேயே பலது குழி தோண்டி இவங்களையும் அப்படியே சேர்த்து புதைச்சிருவாங்க. இவங்களோட மட்டும் நிக்காம எக்ஸ்ட்ராவா என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னா, அந்த ஃபேரோட கேர்ள் ஃபிரெண்டு அதுக்கப்புறம் அவங்களோட பெட்டை கூட பண்ண மாட்டாங்க. அந்த பெட்டையுமே கொண்டு அந்த ஒரு குழி தோண்டி அதில் புதைச்சிருவாங்க. இப்பெல்லாம் ஏன் பண்றாங்க தெரியுமா? கித்தியர்கள் ஆஃப்டர் லைஃப், அதாவது மரணத்துக்கு அப்புறமான ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்றத நம்புறாங்க. அந்த வாழ்க்கையில நம்ம ஜாலியா வாழணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களோட சர்வன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களையும் தன்னோட கூட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி, எதுக்கு அங்க போய் சர்வீஸ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி கொண்டுருவானுங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பொண்ணு பொருள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிருவாங்க. எதுக்காக அப்படின்னா, தனக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கு, அதுல ஹாப்பியா வாழணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான். எனக்கு ஷாக்கிங் எந்த விஷயம் என்ன தெரியுமா? சர்வன்ஸ் பூமியிலேயே கஷ்டப்பட்டு தான் சர்வ் பண்றாங்க. அவங்களுக்கு என்ன விருப்பப்பட்டு சர்வ் பண்ணணும்ன்ற ஆசையா இல்ல, வேற வழி இல்லாம பண்றாங்க. ஆனா அவங்கள இந்த பொண்ணு அவங்கள அடுத்த ஜென்மத்திலையும் ஃப்ரீயா விடக்கூடாது, அங்கேயும் போய் அந்த பேருக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக எடுத்துட்டு போறது எந்த முறையில நியாயமா இருக்குன்னு எனக்கு தெரியலங்க.